ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கிற ஷோரூம் பார்த்தீங்கன்னா விஜய் கார்ஸ் அண்ட் ஷோரூம் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஓகே கைஸ், என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு உள்ள போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம லைனப்பில் இருக்க ஃபஸ்ட் கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் தான். இது என்ன வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனால்ட் குவிட் பெட்ரோல் வேரியண்ட். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வித் கிரே. அண்ட் மாடல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வந்து 2016 மாடல் கொடுக்குறாங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் பார்த்தீங்கன்னா 47,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ காரில் வந்து எந்த டேமேஜஸ் எந்த ஸ்க்ராச்சஸுமே இல்லை. ஸோ ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3.25 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைனப்பில் இருக்க நெக்ஸ்ட் கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குவிட் தான். இது குவிட்டோ வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவிட் பெட்ரோல் வேரியண்ட். இதுவும் இதோட கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌன் வித் பிளாக் கலர் மாதிரி வந்திருக்கும், ஃபினிஷிங் வந்திருக்கும். அண்ட் மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 மாடல் டாப் எண்ட் வேரியண்ட். அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN37 தான், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர். நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. அண்ட் ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3.9 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். அண்ட் டயர் கண்டிஷன்ஸ் அண்ட் கார் கண்டிஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்து மியூசிக் சிஸ்டம் அண்ட் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின் சிஸ்டம் எல்லாமே கார் கூட வருது. இந்த காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைனப்பில் இருக்க அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு SUV டைப்பில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பொலேரோ, மஹேந்திரா பொலேரோ. இதோட வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டீசல் வேரியண்ட் தான். கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN18 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அண்ட் 1 கிலோமீட்டர்ஸ் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆயிருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். டயர் கண்டிஷன்ஸ் 4மே வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 5 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள். நம்ம லைனப்பில் இருக்கிற அடுத்த காரும் பார்த்தீங்கன்னா ஒரு SUV டைப் கார் தான். ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் வேரியண்ட். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN37 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் பார்த்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4.5 lakhs கோட் பண்ணுறாங்க. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள். ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். நம்ம லைனப்பில் இருக்கிற அடுத்த கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடன் டைப் கார் தான். இது வந்து ஸ்கோடா லாரா வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெட்ரோல் வேரியண்ட் தான். அண்ட் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து TN40 கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரன் ஆயிருக்கு. டயர் கண்டிஷன்ஸ் நாலுமே நல்லா இருக்குது. ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள்.
நம்ம லைனப்பில் இருக்கிற நெக்ஸ்ட் கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்னார் எல்எக்ஸ்ஐ பெட்ரோல் வேரியன்ட். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN67 விருதுநகர் ரெஜிஸ்ட்ரேஷன். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஓனர் இருக்காங்க. நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் பார்த்தீங்கன்னா 85,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. டயர் கண்டிஷன் நாலுமே நல்லா இருக்கு. ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2.8 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட இன்டீரியர் நெக்ஸ்ட் இயர் பாருங்கள். நம்ம லைனப்பில் இருக்கிற அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செடான் டைப் கார் தான். இது வந்து Hyundai Elantra டீசல் வேரியண்ட். கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. மாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2018 மாடல். அண்ட் நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN37 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் பார்த்தீங்கன்னா 1,40,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 lakhs கோட் பண்ணுறாங்க. இப்போ காரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பாருங்கள். நம்ம லைனப்பில் இருக்க அடுத்த கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செடான் டைப் கார் தான். ஃபோர்ட் ஃபிகோ ஆஸ்பயர். கலர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இது வந்து கிரே கலர் சில்கி சில்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2018 மாடல். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TN41 பொள்ளாச்சி வண்டி. நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர். நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ரன் பார்த்தீங்கன்னா வந்து 67,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். டயர் கண்டிஷன்ஸ் நாலுமே நல்லா இருக்குது. அண்ட் ஆஸ்கிங் ப்ரைஸ் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 6 lakhs கோட் பண்ணுறாங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் தான். காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாருங்கள். இந்த ஷோரூமோட டீடைல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொக்கேஷன் நான் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும்.